பிரைஸ் லார்ட் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த டெய்லி மன்னா என்கிற இந்த கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி அன்போடு கூட வரவேற்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை இந்த சேனலுக்கு அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த கர்த்தருடைய வசனம் உங்களை ஆசீர்வதிக்கும். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து தியானிப்போம். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். கர்த்தருடைய பிள்ளைகளை, தாவீது இஸ்ரவேலுக்கு 2வது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். எப்பெல்லாம் தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினாரோ செய்த நாள் முதற்கொண்டு தாவீதுக்கு விரோதமாக பெலிஸ்தியர்கள் எதிர்த்து நின்றார்கள். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு கோலியாத்தை முறியடித்தார். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவர் சுரமண்டலத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் பாருங்க, பிசாசு, சவுலுக்குள்ளா இருந்த பிசாசு ஓடினது. பல யுத்தங்களை தாவீது ஜெயம் கொண்டார். ஆனால் இப்போ பெலிஸ்தியர்கள் தாவீதை தேடி வராங்க, யுத்தத்துக்காக வராங்க. ஏன் வராங்க அப்படின்னா, இவர் இப்பொழுது ராஜாவாக அமர்த்தப்பட்டார், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். ராஜ்யபாரம் டேவிட்டுடையது, தாவீதுடையது என்று சொல்லி பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட உடனே தாவீதுக்கு விரோதமாய் வராங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் அபிஷேகிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை என்றது நிறைய சயின்ஸ் இருக்குது, நிறைய அடையாளங்கள் இருக்குது. அதில் முக்கியமான அடையாளம் என்ன அப்படின்னா, நீங்கள் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளையாக இருப்பீங்கன்னா நீங்கள் செய்கிற ஊழியத்துக்கு விரோதமாக, நீங்கள் செய்கிற கர்த்தருடைய வேலைக்கு விரோதமாய் சத்ரு விரோதமாய் எழும்பி நிற்பான். அதை குறித்து அவதூறாய் பேசுவான், உங்களை ஏளனப்படுத்துவான், உங்களை பலவீனப்படுத்த பார்ப்பான். உங்களுக்கு விரோதமாக தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பழியை போல, நிந்தைகளை போல சுமத்துவான். காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்கு, சத்ருவுக்கு உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை கண்டு பயந்து போயிருக்கிறான். நீங்கள் தேவனால் எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்களோ அந்த வேலையை கெடுக்கும்படியாக சத்ரு எழும்பி வருகிறான். புதிய ஏற்பாட்டில் ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுகிறார். ஏரோது ராஜாவுடைய பர்த்டே செலிப்ரேஷனில் ஆடும்போது ராஜா சொல்கிறாரு, உனக்கு என்னம்மா வேணும், என் ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்றார். இந்த அம்மாவுடைய இந்த டான்ஸ் ஆனா பாருங்க, இந்த பொண்ணுடைய அம்மா சொல்லுது, ராஜ்யத்தின் பாதி கேட்காத, வேண்டாம், ராஜாவும் வேண்டாம், வெள்ளியை பொன்னை பார்க்கிலும் ராஜ்யத்தை பார்க்கிலும் ராஜ்யத்தின் பாதியை பார்க்கிலும் அதோ ஜெயிலில் இருக்கிறான் பாரு யோவான் ஸ்நானகன், அவனுடைய தலையை கேளுன்னு சொன்னார். அப்போ கவனிங்க, ராஜ்யத்தை பாதியை பார்க்கிலும் ராஜ்யத்தை பார்க்கிலும் சத்ருவுக்கு எது ரொம்ப விசேஷமானது அப்படின்னா, அபிஷேகிக்கப்பட்டவனுடைய தலை. நீங்கள் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டிருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு வேலையை வச்சிருக்கிறார். அந்த வேலைக்கு விரோதமாக சத்ரு எழும்புவான்னா பயப்படாதீங்க, கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் நீங்கள் 20ஆம் வசனத்துலலாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த தாவீதுக்கு விரோதமாக 2 முறை பெலிஸ்தியர்கள் எழும்பி வராங்க. அவன் ராஜாவாக்கப்பட்ட பிறகு 2 முறையும் கர்த்தர் பெலிஸ்தியரை முறியடித்தார், தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்தார். இந்த வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளை. கர்த்தர் உன்னை அபிஷேகித்ததுனால உனக்கு ஆண்டவர் உன்னை நம்பி ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இஃப் யூ ஆர் அனாயிண்டட், ரிமெம்பர் யூ ஆர் அப்பாயிண்டட் ஃபார் த கிங்டம் ஒர்க். நீங்கள் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டிருப்பீங்கன்னா நீங்கள் தேவனுடைய வேலைக்காக அமர்த்தப்பட்டிருக்கீங்க என்று சொல்லி அர்த்தம். இஃப் யூ ஆர் அனாயிண்டட், யூ ஆர் அப்பாயிண்டட் ஃபார் த கிங்டம் ஒர்க். மறக்க வேண்டாம். ஆகையால பிசாசுகள், பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புவாங்க. நீங்கள் செய்கிற கர்த்தருடைய வேலையை கெடுக்கணும்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, உன் சத்துருக்களை கர்த்தர் தண்ணீர் உடைந்து போவது போல அவர்களை உடைந்து ஓட செய்வார். அல்லேலூயா. உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். திடன்கொள், சோர்ந்து போக வேண்டாம். உங்களை ஆண்டவர் எதற்காக அபிஷேகம் பண்ணினாரோ அதை நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ளவர், வல்லமையுடையவர். நீங்கள் எழும்பி தைரியமாய் உங்களுடைய ஊழியத்தை, வேலையை, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வேலையை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை சோராமல், சோர்ந்து போகாம திடன் கொண்டு செய்ய ஆரம்பிங்க. ஆவியானவர் நோடு கூட இருந்து உன் சத்துருக்களை முறிந்தோடும்படியாக செய்வார். ஜெபம் பண்ணலாமா?
பரலோக பிதாவே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இவர்கள் மேலே நீர் வைத்திருக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் உறுதிப்படுத்தி, இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள், சத்ருவின் கிரியைகள் வாய்க்காமல் போகட்டும். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all.